புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றைக்கும் உரிய ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரராகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணில் உள்ளவைகளும் மண்ணில் உள்ளவைகளும் உம்முடைய மீட்பையும் உம்முடைய அன்பையும் உணர்ந்து உம்மை போற்றுகின்றன. அனைத்து படைப்புகளும் உம்மை போற்றுகின்ற பொழுது நாங்களும் உமது போற்றுதலின் சிறப்பை உணர்ந்து உம்மை இன்னமும் ஆழமாக அறிந்து அனுதினமும் எங்களை உமது சமூகத்தில் தந்து உம்மை போற்றுகிறவர்களாக விளங்கச் செய்ய இந்த தியானத்தையும் எங்களுக்கு பொருளுள்ளதாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். அரியணையில் அமர்ந்திருந்த கடவுளின் வலக்கையில் சுருள் ஒன்று இருந்தது என்றும், அந்த சுருளை அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி அவரிடமிருந்து வாங்கியவுடன் விண்ணில் இருந்தவைகளும் அங்கே சூழ்ந்திருந்த 24 மூப்பர்களும் உயிரினங்களும் வானதூதரும் அவரை புகழ்ந்து போற்றி பாடினர் என்பதை 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து தியானிக்கிறோம். இப்போது அனைத்து உயிரினங்களும் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு அடியிலும் கடலிலும் உள்ள படைப்புகள் அனைத்தும் தந்தையையும் அவரது குமாரனையும் புகழ்ந்து பாடுகின்றனர் என்று 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். விண்ணில் இருந்த 24 மூப்பர்களும் உயிர்களும் வானதூதரும் பாடியது மட்டுமல்லாமல் பூமியிலும் உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் இணைந்து பாடுகின்றன என்பதை இந்த வசனம் சொல்கின்றது. 13ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று தான் கண்ட காட்சியை யோவான் இங்கே குறிப்பிடுகின்றார். 13ஆம் 14ஆம் வசனங்களில் வருகின்ற அனைத்து படைப்புகள் இங்கே சொல்லப்பட்டுள்ள 4 மடிப்பு இறைப்புகள் ஆமேன் ஆகியவைகளுக்கான விளக்கங்களை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது 13ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து படைப்புகள் அல்லது உயிரினங்கள். 13ஆம் வசனத்தின் முதற் பகுதியில் இந்த உயிரினங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் என்று இந்த உயிரினங்களை பற்றி விரிவாக இந்த வசனம் சொல்கின்றது. இங்கு சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு உயிரினமும் 4 மடிப்பு இறைப்புகள் என்று சுருக்கமாக சொல்லலாம். அதாவது ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதியுடைய கடவுளை புகழ்ந்து போற்றுகின்றன என்று அந்த 13ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கின்றது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லுகின்ற 4 மடிப்பு இறைப்புகள் இதை சொல்லி இறைவனை புகழ்கின்றன. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாவும் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவை நிராகரித்து தங்கள் கல்லறைகளுக்கு சென்று நித்தியமாக நரகத்தில் கட்டப்பட்டவர்களும் கூட கிறிஸ்துவை அறிக்கை செய்வர் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி. ஆனால் இந்த கூட்டத்தில் விலங்குகளை சேர்க்க காரணம் என்ன என்பதை நாம் ஆய வேண்டும். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள படைப்புகள் யாவும்
சமுத்திரத்தில் உள்ள வஸ்துக்கள் யாவும், விலங்கினங்களும் சேர்ந்து துதிப்பதாக இந்த வசனம் சொல்லுகின்றது. விலங்குகளுக்கு முழங்கால்கள் இல்லையே. ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை புகழ்வதில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பங்கு இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வானங்கள் கடவுளின் மகிமையை அறிவிக்கவும், வானத்தால் கர்த்தருடைய கைகளின் வேலையை அறிவிக்கவும் முடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விலங்குகளின் சாம்ராஜ்யத்தால் படைப்பாளரின் சக்தியையும் படைப்பாளர் அவற்றுக்கு செய்துள்ள நன்மைகளையும் எண்ணற்ற வழிகளில் நிரூபிக்க முடிகின்றது என்பதை அனுதினமும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஹம்மிங் அல்லது பாடுகின்ற பறவைகள் அதன் இறக்கைகளுடன் ஒரு துடிப்பான இசையை உருவாக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். திமிங்கலம் கடலின் ஆழத்திலிருந்து வெளிவரும்போது பிரமிப்பூட்டும் சுழலை உருவாக்கி இறைவனின் மீட்பை வெளிப்படுத்துகின்றது. பருந்து மேக கூட்டத்தில் வானத்தில் வட்டமிடும்போது ஒரு துளையிடும் அழுகை மூலம் கடவுளை போற்றுகின்றது. நாம் இன்னும் கண்டுபிடிக்காத வழிகளில் பூமி, வானம், கடல் ஆகியவற்றின் உயிரினங்கள் கடவுளுக்கு தகுந்த மரியாதை செலுத்துகின்றன என்று நாம் இப்படி சொல்ல முடியும். ஏனெனில் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் என 146ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் கூறுகின்றார். 145ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது என்று கூறுகின்றார். 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பரலோகில் உள்ள உயிர்களை யோவான் தரிசனமாக காண்பதால் அங்கே என்னென்ன உயிரினங்கள் இருந்தன என்பதை நாமும் அடையாளம் காண இயலும் என்று சொல்லலாம். அந்த உயிரினங்கள் என்னவெனில் மீட்கப்பட்ட மக்கள், தேவதூதர்கள் மற்றும் வாழும் உயிரினங்களான கேருபீம், சேராபீம் போன்றவை என்று நாம் கூற முடியும். பூமியில் உள்ள உயிர்களில் பூமியில் பறக்கும் உயிரினங்களும் அடங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பூமிக்கு அடியில் உள்ள உயிரினங்கள் எவை என்ற கேள்வி நமக்குள் எழலாம். இதற்கு பாதாளத்திலிருந்து பிரிந்து சென்ற ஆவிகள், உயிர்த்தெழுதல் மற்றும் இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் அவிசுவாசிகள் என்று திருமறையின் வெளிச்சத்தில் நாம் பதில் கூற முடியும். எத்தகையோராக இருந்தாலும் தந்தையும் அவரது மகனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் பெற தகுதியானவர்கள் என்பதில் அனைத்து உயிரினங்களும் ஒன்றுபட்டிருக்கின்றன அல்லது உலகளாவிய உடன்பாடு கொண்டவைகளாக படைப்புகள் திகழ்கின்றன என்று நாம் சொல்லலாம். மத்தேயு ஹென்றி என்று சொல்லுகின்ற விளக்க உரையாளர் குறிப்பிடுகின்ற பொழுது முழு படைப்பும் கிறிஸ்துவை புகழ்கின்றன, அவரை போற்றுகின்றன. அதுபோல மனிதனுடைய பாவத்தால் அவை அனைத்தும் விடுதலைக்காகவும் ஏங்கி நிற்கின்றன என்று கூறுகின்றார். இங்கே நாம் அறிய வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன. முதலாவது, மனிதனால் பாதிக்கப்பட்ட இயற்கையும் விடுதலைக்காக ஏங்குகின்றது. இரண்டாவது, அந்த விடுதலையை தரும் ஆட்டுக்குட்டியானவரை அடையாளம் கண்டு படைப்புகள் போற்றுகின்றன என்பதை இந்த 13ஆம் வசனத்தில் நாம் அறிகின்றோம். மூன்றாவது, படைப்புகளெல்லாம் இறைவனுடைய மீட்பை உணர்ந்து அவரை போற்றுகின்ற பொழுது மனிதன் கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கும் மீட்பின் சிறப்பை உணராமல் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது வருந்தத்தக்க ஒரு உண்மை. எனவே அனைத்து உயிர்களோடும் மனிதனும் இணைந்து கிறிஸ்துவின் மீட்பின் அன்பை தனி மனிதராக, சமூகமாக,
திருச்சபையாக புகழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்கின்றோம். 13, 14 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள மற்றொரு உண்மை 4 மடிப்பு இறைப்புகள், 4-fold டாக்ஸாலஜி. 13 வசனத்தின் பிற்பகுதியில் இந்த டாக்ஸாலஜி அல்லது இறைப்புகள் இருக்கின்றது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்பதுதான் அந்த இறைப்புகள். இந்த இறைப்புகளை அனைத்து உயிர்களும் வானதூதரின் புகழிலிருந்து கேட்டு புகழ்கின்றன என்று நாம் கூறலாம். 12 வசனத்தையும் 13 வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். 12 வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும் வல்லமையும் ஐஸ்வர்யமும் ஞானமும் பலமும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என்று வானதூதர்கள் அவரை போற்றுகின்றன. ஆனால் 13 வசனத்தில் அனைத்து உயிர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் கிறிஸ்துவுக்கும் இணைந்து இந்த இறைப்புகளை கொடுக்கின்றன. ஏன் என்று நாம் இதனை புரிந்து கொள்வது அவசியமானது. கடவுள் எல்லா உயிரினங்களின் மீதும் ஆளுகை செய்கின்றவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்தில் அவர் மனிதனுக்கு உயிர்களின் மீது அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் அந்த வசனத்தில் படிக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று இங்கே அதிகாரம் கொடுக்கிறார். 8 சங்கீதம் 6 வசனத்தில் இதனை சங்கீதக்காரர் குறிப்பிடுகின்ற பொழுது, நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்படி ஆளுகை பெற்ற ஆதாம் பாவம் செய்து தனது ஆளுகையை இழந்த பொழுது அவனது ஆளுகையை சாத்தான் எடுத்துக்கொள்கின்றான். இதன் விளைவாக அனைத்து படைப்புகளும் ஆதாமுடன் வீழ்ச்சி அடைகின்றன என்பதை திருமறையில் நாம் படிக்கிறோம். நிலம் சபிக்கப்பட்டது. ஆதாம் வலிமிகுந்த பிரசவத்தின் மூலம் நிலத்தின் கனியை உண்ண வேண்டும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டான். இதனால் முழு படைப்பும் பிரசவ வலியால் புலம்புகிறது என ரோமர் 8 அதிகாரம் 22 வசனத்தில் பவுல் கூறுகின்றார். எனினும் இப்போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மீது உயிரினங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ரோமர் 8 அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் படைப்பு அழிவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகள் என்ற மகிழ்ச்சியான நிலையை அடைவோம் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக பவுல் விளக்கமாக கூறுகின்றார். படைப்புகளெல்லாம் ஆண்டவருடைய நாளுக்காக காத்திருப்பது போல மனிதராகிய நாமும் காத்திருக்க வேண்டும் என 2 பேதுரு 3 அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் பேதுரு மனிதராகிய நம்மை அழைக்கின்றார். அந்த வசனங்களில் மிக முக்கியமானவற்றை நான் வாசிக்கின்றேன். 2 பேதுரு 3 அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய்
சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பேதுரு அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தின்படி ஆட்டுக்குட்டி தந்தையின் கையிலிருந்து சுருளை எடுத்ததால் கடவுளின் பெரிய நித்திய திட்டம் நிறைவேறும் காலம் சமீபித்து விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். 14ஆம் வசனத்தில் ஆமேன் என்று கூறுகின்ற வார்த்தையோடு இந்த காட்சி முடிவடைவதை நாம் படிக்கின்றோம். ஆமேன் என்பது ஒரு எபிரேய வார்த்தையின் ஒலிபெயர்ப்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதனுடைய பொருள் உறுதியான, உண்மையான, நம்பத்தக்க என்றெல்லாம் நாம் சொல்லலாம். இந்த வார்த்தை பொதுவாக திருமறையில் உள்ள பாடல்கள், ஜெபங்கள், ஆலய வழிபாடுகள், தூதர்களின் பிரகடனங்கள் இவற்றின் இறுதியிலெல்லாம் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அனைத்து உயிர்களும் இறைவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் புகழ்ந்து பாடியவுடன் சிங்காசனத்தின் அருகே இருந்த 4 உயிரினங்களும் ஆமேன் என்று சொல்கின்றன. அதாவது மேலே கூறப்பட்ட இறைப்புகளை நம்பகத்தன்மை வாய்ந்தவை, உண்மையானவை, அதன்படி நடக்க வேண்டியவை என்றெல்லாம் ஆமோதிக்கின்றன. அந்த உயிரினங்களைப் போல ஒவ்வொரு நாளும் நம் செயல்களால், வாழ்வால் இறைவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆமேன் என்று சொல்கின்ற நிலையில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்று நாம் தியானித்தவற்றை மிக சுருக்கமாக கூறி முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது, படைப்புகளோடு நாமும் இறைவனை போற்ற வேண்டும் என்று கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். வல்லமையும் மகிமையும் கனமும் புகழும் உடையவர் விரைவில் வெளிப்பட இருக்கிறார். ஆகவே கரைதிரை இல்லாமல் வாழ்ந்து அவரை சந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மேலும் ஒவ்வொரு நாளும் ஆமேன் என உயிர்கள் சொல்வது போல நாமும் நம்முடைய செயல்களால், வாழ்வால் அவரை போற்ற அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, படைப்புகளோடு இணைந்து நாங்களும் உமது மீட்பின் அன்பை உணர்ந்து உம்மை போற்றவும், உம்மை புகழ்ந்து போற்றுகின்ற நாங்கள் நீர் விரைவில் வர இருக்கின்றீர் என்கின்ற உணர்வோடு கூட கரைதிரையற்று வாழவும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வாலும் செயலாலும் ஆமேன் என உம்மை புகழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.